Taste the Daily. வணக்கம் நேயர்களே, நியூஸ் ஜேவின் சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்மோட வழக்கறிஞர் நெல்சன் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் நெல்சன். வணக்கம் மேடம். இப்போது நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் பார்ப்பீங்க. இப்போது இந்த ஸ்டாலின் அரசில் இந்த 4 ஆண்டு காலத்தில் தலைமைச் செயலாளர்லேருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் ஒவ்வொரு வழக்குலையும் நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்குறது அப்படின்றத தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. இது நிர்வாகத்தில் இருக்கிற குறைபாடாக பார்க்க முடியுமா? சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னா, கோயில் இடங்களில், அதாவது முருகானந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு கொடுக்குறாரு. அது எதுக்காகனா, கோயிலோட ஒரு 3.25 இடம், 3 ஏக்கர் 40 சென்ட் இருக்கிற இடங்களில் வந்து ஒரு பள்ளி இயங்கிட்டுருக்கு. ஸோ அதை வந்து கோயிலோட இடங்களில் வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து காலி பண்ணி கொடுக்கணும்னு பொதுநல வழக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது எப்படி நீங்கள் வந்து அதை காலி பண்ணி கொடுத்துட்டாங்க 2024 ஆண்டில். அது இது வரைக்கும் திமுக அரசாங்கம் பண்ணலை. அதாவது அது செயல்முறைப்படுத்த வேண்டியது யாருன்னா அரசாங்கம். கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. இவங்க வந்து அதை செயல்முறைப்படுத்தி கோயில் நிர்வாகத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஆனால் பண்ணலை. ஸோ பண்ணாததுக்காக அந்த சம்மந்தப்பட்ட 5 IAS அதிகாரிகளை கூப்பிட்டு வார்ன் பண்ணி பண்ணிட்டாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் ஏன் இது வரைக்கும் இதை ஹேண்டில் பண்ணல, அதுக்கப்புறமா இது குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அந்த ஸ்கூலுக்கு இன்னொரு இடத்த நீங்கள் அலாட் பண்ணி கொடுக்கணுங்கிறது வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து திமுக அரசாங்கம் அது வந்து ஒரு எல்லா வழக்குகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ட்டு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது கரெக்டான ஒரு வரைமுறைக்குள்ளே நீங்கள் செயல்படுத்தணும். பண்ணாத ஒரு பட்சத்தில் வந்து ஒவ்வொரு வழக்குகள்லையும் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்குறது, அதை தாண்டி வந்து இங்கே இருக்கிற அதிகாரிகள் போய் மன்னிப்பு கேட்குறது வந்து அது ஒரு கொச்சைப்படுத்துகிற அதிகாரிகளும் சரி, திமுக அரசாங்கத்தையும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்து மன்னிப்பு கேட்குறது ஒரு அவலமான ஒரு செயல். அதே மாதிரி தான் இன்னொரு வழக்கு என்னென்னா, இல்லை அப்போது இப்படி அவங்க மன்னிப்பு கேட்குறது அவலம் அப்படின்னா இதை நிர்வகிக்க வேண்டியது தலைமையோட பொறுப்பு. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு கீழே அந்த தலைமையோட பொறுப்பு எதுவுமே இவங்க ஏற்றுக்காம, இல்லை நீதிமன்றத்தை உத்தரவையே மதிக்காமல் அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்படின்னா, தலைமையே பொம்மை மாதிரி இருக்கும்போது அப்போ எப்படி கீழே வேலை பார்க்குற அதிகாரிகள் வந்து அதை செயல்முறைப்படுத்துவாங்க? அதாவது ஒரு தலைமையாக வழி நடத்தக்கூடிய, லீட் பண்ணக்கூடிய பர்சன் வந்து ஒரு சரியாக ஒரு நிர்வாகத்தரணை பண்ணால் மட்டும்தான் கீழே இருக்கிற அதிகாரிகள் வந்து பயப்பட்டு வேலை பார்ப்பாங்க. ஒரு கோர்ட்டு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது இவங்க வந்து அசால்ட்டாக சரி பார்த்துக்கலாம், ஏன்னா 2024 ஆண்டுலேயே கொடுத்துட்டாங்க. இதை ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 2025க்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரை ஆயிடுச்சு. அப்போ கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஆக்டும் பண்ணாமல் போய் மன்னிப்பு கேட்குற ஒரு விஷயம் வந்து என்னால் முடியலைன்னு தானே. ஸ்கூலில் ஒரு பையன் போய் மன்னிப்பு கேட்குறாங்கன்னா என்னால் முடியலைங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை தான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க, எங்களால் இயலலை. ஸ்டாலினும் சில இதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு இல்லையா? அந்த மாதிரி அஜித்குமார் அம்மா கிட்ட சாரிம்மா தெரியாம வந்துச்சு. அதாவது வந்து அவங்க வந்து ஸ்கூல் அப்படி காலி பண்ண சொல்லலை, காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அந்த அஜித்குமார் அவரோட கேஸாக இருந்தாலும் சரி, அதாவது என்னென்னா, சரி ஓகே, கிட்டத்தட்ட 20-24 லாக் டெத்து ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா அது எதுவும் கண்டுக்காமல் சோஷியல் மீடியாவோட லைம் லைட்டில் அது வராத ஒரு காரணத்தினால, அஜித்குமார் அவரோட கேஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு காரணத்தினால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாரிம்மா நடந்தது தப்பாயிடுச்சு, ஒரு மன்னிப்பு கேட்டாங்க, 5 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த மாவட்டத்தோட அமைச்சர் போய் கொடுத்துட்டாரு. ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு வேலையும், அரசு வேலையும் கொடுத்துட்டாங்க. ஏதோ காஞ்சி போன சுடுகாடு பக்கத்தில் ஒரு இடம். அதாவது என்னென்னா, கோர்ட்டே வந்து தலையிட்டு எந்த அளவுக்கு அசிங்கமான ஒரு ஆட்சியை பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நேற்று வந்து 25 லட்ச ரூபா நீங்கள் இழப்பீடு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டர் போட்டு இந்த அளவு பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க பண்ணாதனால தான் கோர்ட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கான ஒரு அவமதிப்பு தானே. ஸோ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில் பண்ணியிருந்தாங்கன்னா கோர்ட்டு உள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் தேர்ந்தெடுத்தது யாருன்னா நீதிபதியை கிடையாது, ஸ்டாலினை தான் தேர்ந்தெடுத்தாங்க. முதல்வரை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ண வேண்டியது யாருன்னா MK ஸ்டாலின் அவர்கள் தான். ஜட்ஜு கிடையாது, நீதிபதி அவரோட வேலை கிடையாது. இவர் பண்ணனால தான் அவர் சொல்கிறார் இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ வந்து ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷனே கொடுக்க முடியாமல் இருக்கும்போது தான் அவர் உள்ளே வராரு. அதே மாதிரி தான் அந்த முருகானந்தன் இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற தலைமைச் செயலாளர் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருந்தாலும் சரி, கரெக்டாக என்னென்னா 2023 செப்டம்பர் மாதம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, இந்த அரசு ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் உயிரிழந்ததுக்கப்புறமா, அதாவது விபத்தில் இந்த மாதிரி உயிரிழந்துட்டாங்கன்னா
எல்லாரும் உயிரிழந்ததுக்கப்புறம் சொல்லலை, விபத்தில் இந்த மாதிரி இழந்த லிஸ்ட்டை கரெக்டாக நீங்கள் எடுத்து அவங்களோட ஃபேமிலி, அவங்க லீகலாஸ் கரெக்டாக அவங்களுக்கு பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அரசு வேலைகளை கொடுக்கறதுக்கான லிஸ்ட்டை நீங்கள் எடுங்கங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. எடுக்கல. 2023, 24, 25 2 வருஷம் ஆகிடுச்சு, எடுக்கல. அதை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இவங்களால முடியலை, போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்கன்னு கேட்குறது வந்து முடியலையா இல்லை அதை ஏன் செய்யணும் அப்படின்ற மனப்பான்மை. அது ஏன் செய்யணும்னா யார் கேள்வி கேட்க போகிறா? சரி, ஒரு கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பண்ணுறோம் பண்ணலைங்கிறது வந்து இங்கேருந்து ஒரு இந்த பொம்மையும் கேட்கல, யாரும் நம்மளை கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது சரி என்ன ஆகிரப்போகுதுன்னு வரும்போது தான் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய, தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அது யாருக்குன்னா நம்ம தமிழக மக்களுக்கு தான் அவமானம். கோர்ட் வந்து கேள்வி கேட்குது, நீ ஏன் இது பண்ணலை? அதாவது அது யாருக்குன்னா பாமர மக்களோட நலனுக்காக தான் அவங்க அதை பண்ணுறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து தந்தை ஒருத்தர் மறைவுக்கு அப்புறமா மகனுக்கு போய் அந்த வேலை சேரும்போது தான் அவனுக்கான தகுந்த ஒரு இழப்பீடாக இருக்கும். ஏன்னா அப்பா இறந்துட்டாருங்கிறபோது இன்கம் சோர்ஸ் கட் ஆயிரும். ஸோ வருவாய் இழக்கும்போது அந்த பையனுக்கு அந்த வேலை கிடைக்கும் போது தான் சரி ஓகே அரசாங்கத்துலேருந்து கொடுத்துருக்காங்கங்கிறது ஒரு நன்றி உணர்வு இருக்கும். நம்ம முதல்வர் வந்து தேர்ந்தெடுத்த முதல்வர் வந்து நம்மளுக்கான ஒரு உதவி பண்ணியிருக்காரு, நம்மளோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான, அடுத்த கட்டம் இல்லை அவனோட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் பண்ணி கொடுத்துருக்காருங்கிறது ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அது வந்து 2023 யார் முதல்வர் சொல்லலை, கோர்ட்டு கொடுக்குது. நீ அந்த செப்டம்பர் மாதமே கொடுத்துட்டாங்க, நீ இந்த லிஸ்ட் எடுத்து இவங்களோட லீகலாஸ், அதாவது அடுத்த கட்ட வாரிசாதாரர்களுக்கு நீங்கள் கொடுக்கணுங்கிறது இது அரசு வேலையை. அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஊழியராக இருந்தாலும் சரி, இப்போ இருக்க முருகானந்தா அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் என்னென்னா அது கடப்பில் போட்டாங்க. இன்றைக்கி போய் சாரி கேட்டுட்ருக்காங்க. இதுவாக இருந்தாலும் சரி, அஜித்குமார் அவரோட வழக்கில் இருந்தாலும் சரி, சென்னை உயர்நீதிமன்றம் கிட்டத்தட்ட 3.25 ஏக்கர் இடத்த வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு எடுத்து கொடுத்துறோம், ஸ்கூலுக்கு இன்னொரு இடத்த மாற்றி கொடுக்கணுங்கிறதா இருந்தாலும் சரி, அதாவது கடப்பில் போடும்போது ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து மக்களுக்காக தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது எதுவுமே நீங்கள் பண்ணாமல் போய் மன்னிப்புன்னு கேட்கும்போது அது எந்த இடத்துல வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியை முதல்வர் பண்ணுறாங்கிற ஒரு கேள்வி. அதிகாரிகள் வந்து முதல்வரையும் மதிக்கல, நீதிமன்றத்தையும் மதிக்கல அப்படின்ற முதல்வர் மதிக்கத்தக்கக்கூடிய இடத்துல இல்லை. அதாவது முதல்வரே வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்கும்போது அவரை யார் கண்டுகொள்வாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, வர்றது போகிறது, இவங்களோட வேலைகளை பார்க்குறது. வேலைகள்லாம் அரசாங்கத்தோட வேலைகள் கிடையாது. இது ஒரு பொம்மை முதலமைச்சர். அது வந்து 2026 மக்கள் தான் தகுந்த ஒரு முதலமைச்சராக ஆளுமை திறன் உள்ள ஒரு நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வந்து அவங்களோட கடமை. மக்கள்கிட்ட நம்ம விட்டுறோம், அவ்வளோதான். இப்போ நீதிமன்றங்கள் இத்தனை மன்னிப்பு கேட்குறது அப்படின்றது தேர்தலில் எதிரொலிக்கும்ன்றீங்களா? கண்டிப்பாக எதிரொலிக்கும். ஏன்னா 2026 ஏன்னா கிட்டத்தட்ட 2021 இவங்க ஆட்சி பிடிச்சாங்க, 23 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு, 24 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு, இப்போது சமீபத்தில் அஜித்குமார் அவரோட கேஸில் வந்து 5 லட்ச ரூபாய் கொடுத்து வாய மூடினாங்க. கருப்சாமி அமைச்சர் போய் எல்லாத்தையும் பண்ணார். 5 லட்ச ரூபாவும் 80 கிலோமீட்டரில் தொலைவில் ஒரு அரசு வேலையும். இதெல்லாம் கொடுக்குறது என்னென்னா இவங்க அது ஒரு திருப்தியாக கொடுத்து அவங்களுக்கான ஒரு தீர்வை கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இது எதுவும் பண்ணாமல் அவங்க ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸை அவங்க வந்து இன்னும் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கான காரணம் வந்து மக்கள் தான் கடைசியில் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்படுற சுச்சுவேஷனில் அவங்க எதில் எதிரொலிக்கும்னா எலெக்ஷன் டைமில், அதாவது என் வீட்டில் எங்கள் அப்பா ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மறைஞ்சிட்டாருன்னு வரும்போது எனக்கு அப்போது அந்த தீர்வு கிடச்சா மட்டும்தான், அன்றைக்கி எனக்கான பசி தீர்ந்தால் மட்டும்தான் எனக்கு வாழ்வு. 5 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் டைமில் நான் கொடுக்குறேன், எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உனக்கு வந்து அந்த வேலையை தரேன்னு வரும்போது அது வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் தான். அதனால் வந்து இது வந்து எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறதுங்கிறது வந்து இத்தனை ஆண்டுகள் எனக்கு பெனிஃபிட்டாக இல்லாத ஒரு விஷயம் வரும்போது ஒரு வெளிலேருந்து ஒருத்தன் வந்து உன் அப்பா செய்யலாம் நான் செய்ய சொல்லி அறிவுறுத்துறங்க வந்து எனக்கு தான் அசிங்கம். நான் அதனால் தேர்தலில் இது எதிர்ப்பு. மக்களுக்கான வேலையை செய்கிறதுக்கு தலைமைச் செயலாளர்கள் அனுப்பாமல் இவங்க கட்சிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டு. ஆமாம், அந்த கட்சிக்கு ஆள், அந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறேன்னு பேரில் என்ன அதை தான் கோர்ட் இன்னொரு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க, தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. இது வந்து இனிமேல் வந்து ஓடிபி கேட்குறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது. இந்த ஓடிபி கேட்குற வேலையிலேயே அதாவது என்னென்னா கேஒய்சின்னு சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா இப்போ நான் உங்களோட டீட்டெயில் எனக்கு தெரியணும்னா உங்களோட நம்பரு, உங்கள் ஆதார் கார்டு நம்பரை போட்டு ஓடிபி நான் எடுத்துக்கிட்டேன்னா பல விதத்தில் நான் உங்களை ஸ்கேம் பண்ணலாம். அதாவது வந்து 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இப்போ நான் எடுத்துகிட்டு உங்களை வந்து நீங்கள் என் கட்சி இல்லாமலே இருக்கலாம், இப்போ நான் திமுகவோ அதிமுகவோ அந்த என் கட்சி சார்ந்தவங்களாக இல்லாமலே இருக்கலாம். உங்களோட அறியாமலேயே நான் என்ன பண்ணிடுவேன், என் கட்சியில் உங்களை உறுப்பினராக சேர்த்துருவேன். அது யாருக்குன்னா அதுலேயே பேசிக்காக உங்களுடைய ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா அதை வச்சு இப்போ லோக்கலில் திமுககாரன் எப்படியுமே பாதி பேர் திருட்டு பயலாக இருப்பான், பாதி பேர் நல்லவனாக இருப்பான். எல்லாரையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அவன் யார் போய் யார்கிட்ட ஓடிபி வாங்குறான்னு தெரியாது.
இவன் போய் உங்ககிட்ட ஓடிபி வாங்குறாங்கன்னா இன்கேஸ் அவன் திருட்டு பையனை வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், உங்கள் பேர்லேயே ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து உங்கள் பேரில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இந்த மாதிரி பல இந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஸில் என்னென்னா லோன் எடுக்கிறது, பெட்டிங் ஆப்ஸில் உள்ள உங்களை லாகின் பண்ணி உங்கள் பேரில் சூதாட்டம் பண்ணுறது, இல்லை உங்கள் பேரில் லோன் எடுக்கிறது, இதெல்லாம் என்னென்னா பல விதத்தில் ஸ்கேமுக்கான ஒரு வழி தான் உங்களோட அந்த ஒரு கேஒய்சி அந்த ஆதார் நம்பருங்கிற நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது. உங்களுடைய அந்த உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் முதல் உங்களோட மொத்த ஐடென்டிட்டியும் இன்னொருத்தர் நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். நீதிமன்றம் சொன்னாங்க இல்லையா, காவலர்களே இந்த காவல்துறை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஓடிபி கொடுக்காதீங்கன்னு காவல்துறை சொல்லிட்டு இருக்கும்போது அரசு தரப்புலேருந்து இப்படி ஓடிபி கேட்குறது அப்படின்றது மக்களை ஏமாத்துற மாதிரி. அது என்னன்னா சிம்பிளாக ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. கடைசி கட்டத்தில் 2026 தேர்தல் வருது. தேர்தல் வந்த டைமில் இவங்களுக்கு மக்களுக்கான இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறது இந்த ஒரு விஷயத்த ஒரே நாளில் பண்ணி ஆகணுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே நாள் நைட்டில் 2000 5000 ரூபா பணத்தை அனுப்பிச்சிட்டாங்கன்னா யாரும் கேட்க போகிறா? அதாவது இவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துட்டீங்க, ஓடிபி கொடுத்துட்டீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுல சரி. அதாவது சிம்பிளாக ஃபோனில் ஒரு லிங்கை கிளிக் பண்ணாலே அவன் என்னென்னமோ நோண்டி உள்ளே போயிடுறான். அது அட்வொகேட்டாக நம்ம ஜஸ்ட்டு வந்து இது என்னென்ன பண்ண முடியும்னு நம்ம கூகுள்லையோ ChatGPTலையோ போடும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருது இது வழிகள் இருக்குது அப்படிங்கிறது. விவரமாக இருக்கிறவன் அவன், அதாவது ஐடி டீம்லேயும் சரி, என்ன அந்த மாதிரி யோசிக்கிறவன் எப்படி வேணாலும் யோசிப்பான். அதாவது திருட்டு பயலாக இருக்கிறவன், உழைச்சி சம்பாதிக்க தெரியாதவன், அதாவது தெரியாதவன் இல்லை, உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு விருப்பப்படாதவன், மக்களோட காசில் வாழணும்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி என்ன வேணாலும் வேலைகளை பண்ணுவான். அதனால தான் கோர்ட்டு உள்ள வந்து அது நிறுத்த சொல்லிட்டாங்க, அது கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா இப்போ மக்களோட பாதுகாப்பையும் தனி உரிமையும் பாதுகாக்க வேண்டிய அரசே அவங்களை இக்கட்டான சூழ்நிலை. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம். நான் அவங்க வரேன், ஏமா இங்கே வாமா உன்னோட ஓடிபி சொல்லு, உனக்கு அது வருதா இது வருதான்னு பேருக்கு கேட்டுட்டு நம்பர் சொல்லு, நம்பர் சொன்னதுக்கப்புறம் ஓடிபி சொல்லு, ஓடிபி சொன்னதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட டேட்டாவை கொடுத்துட்டீங்க. அதுலேருந்து நீங்கள் எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அன்னையிலேருந்து திமுகவோட உடன்பிறப்பாக மாறிவிட்டீர்கள் அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக என்னோட ஓட்டர் லிஸ்ட்டில் நான் எடுத்துருவேன். உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டு சரி, உங்களோட வந்து ஆதார் கார்டு டீட்டெயிலில் இருக்கிற உங்களுக்கு பிறந்தது, நீங்கள் வசிக்கிறது, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுதான் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு சிபில் ஸ்கோரு, உங்களுக்கு எந்த பேங்க்கில் எவ்வளோ லோன் இருக்குது உங்களுக்கு கொடுக்குறது, உங்கள் பேங்க்கில் நான் லோன் எடுக்கிறது, என்னென்ன இந்த கர்மாந்திரமான இந்த ஸ்கேம்ஸையோ என்ன பண்ணணும்னு இவன் நினச்சாலும் பண்ணிடுவான். அதாவது திருட்டுப்பாய் எந்த மாதிரி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கிறனால எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் ஆகலாம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கோர்ட்டே உள்ள வந்து கண்டனம் கொடுத்துட்டாங்க. அதிமுகலேருந்து வழக்கறிஞர் வந்து பொதுநல வழக்கு கொடுக்குறாங்க, இது பண்ணக்கூடாது, நிறுத்தணுங்கிறது வந்து கோர்ட்டு வந்து முன் வந்து நிறுத்திட்டாங்க. அது வந்து மக்களோட தனிநபரோட ஒரு பல விஷயங்கள் வெளில போகிறது வந்து அவங்களுக்கும் நல்லது கிடையாது. நாளை பின்னா அடுத்த ஜெனரேஷனுக்கும் அது ஒரு சுதந்திரமான நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் வந்து அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் கோர்ட்டை வந்து நிப்பாட்டினது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அப்போ இந்த கோர்ட்டோட இந்த 4 ஆண்டுகால நடவடிக்கைகள் திமுகவுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்றத. ஆமாம், அது 23, 24, 25, 26 4 ஆண்டுகள்லையும் வெறும் நம்ம இந்த 4 கேஸ் எடுத்தாலே எல்லாத்துலேயுமே இவங்க மன்னிப்பு தான் கேட்டுட்ருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா மன்னிப்பு தான் கேட்டுட்ருக்காங்க. அதாவது இப்போ நான் என்னோட டீட்டெயிலை கொடுக்குறது இதெல்லாம் வாங்கி பண்ணுறது என்னென்னா என்னால் இயலாமை. 4 ஆண்டுகளை என்னால் ஒன்றும் பண்ண முடியல. 4 ஆண்டுகள் நான் பண்ணாதனால 5ஆவது ஆண்டுகளில் வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு கடைசி கட்டத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் நான் அனுப்பிச்சிட்டு உங்களோட நான் ஒரு 1.5 கோடி 2 கோடி தொண்டர் இருக்காங்க. கடைசி அந்த எலெக்ஷன் டைமில் உங்களுக்கு தெரியும் ஃபோன் வரும், வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் பேசுகிறேன். அதாவது ஒரு வயசான ஒரு தாத்தாவை ஏமாத்தினானுங்க. எப்படின்னா கால் பண்ணி கொடுத்துட்டு அவருக்கு தெரில இவர் தான் பேசுகிறாருன்னு, அவர் என்ன சந்தோஷப்பட்டார், ஸ்டாலின் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா ரோபோட்டிக்காக பாட் மாதிரி செட் பண்ணிட்டானுங்க. வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் பேசுகிறேன், நீங்கள் அதாவது என்ன ஓரணியில் தமிழ்நாடு இதுலேயே நீங்கள் இணைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ அவர் தான் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டார். அதாவது அதே மாதிரி தான் அந்த டைமில் லாஸ்ட்டில் எப்படி உங்கள் ஃபோன் நம்பரை அவனுங்க எடுத்து, அதாவது எல்லா டைம்லையும் எலெக்ஷனில் இதான் பண்ணுவானுங்க, உங்கள் ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு கடைசி கட்டத்தில் கால் பண்ணி கட்சியில் ஆள் சேர்க்கறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இப்போ அடுத்த கட்டமாக ஓடிபி இந்த மாதிரி ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது, ஃபோன் பண்ணுறதை தாண்டி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதை தாண்டி வந்து உங்களோட உறுப்பினராக உங்களோட நாலேஜே இல்லாமல் அவங்க கட்சியில் சேர்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ என்ன 1.5 கோடி தொண்டர்கள்ல 4 கோடி தொண்டர்கள் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. பாருங்க 4 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, அதாவது 4 ஆண்டுகளுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் கலட்ட முடியாத ஒரு காரணத்தினால லாஸ்ட் 5ஆவது ஆண்டுகளில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளிம்ஸை காமிச்சு ஒரு ஃபேக்கான ஒரு பிம்பத்தை காணிச்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் தகுந்த பாடத்தை புகுட்டுவாங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் 2026 தேர்தல் எப்படி எதிரொலிக்குதுன்னு. உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நேயர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.